அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த சாப்டர் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன் டெபாசிட் அப்படிங்கிற இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நான் ரெசிடென்ட் இந்தியன் டெபாசிட்னா என்ன? என்ஆர்ஐ அக்கௌண்ட் தான் அங்கே பார்க்க போகிறோம். என்ஆர்ஐன்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க? இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏதோ ஒரு நிமித்தமாக, வேலை நிமித்தமாகவோ இல்லை எஜுகேஷன் நிமித்தமாகவோ இந்தியாவிலேருந்து வெளிநாடுக்கு போயிட்டு அங்கே ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஸ்டே பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ஆர்ஐஸ் இந்தியாவில் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் என்ஆர்ஐ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ரெகுலேஷன் 2000 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரெகுலேஷன்ஸ் மூலமா 3 விதமா நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐஸ் ஆனது 3 விதமா இந்தியாவில் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எஃப்சிஎன்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபன் பை என்ஆர்ஐ அண்ட் ஓசிபி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அக்கௌண்ட்ஸை ஒரு என்ஆர்ஐயோ இல்லைன்னா ஓவர்சீஸ் கார்பரேட் பாடிஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் உருவாக்கலாம், ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன மாதிரியான அக்கௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னா டேர்ம் டெபாசிட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. டேர்ம் டெபாசிட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேர்ம் பீரியடில் தான் நம்ம எடுக்க முடியும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ இல்லை 5 வருஷமோ அதுக்கு பிறகு தான் நாம் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். அது பேங்க் வேரி ஆகும். அவங்க என்ன ரெகுலேஷன் வச்சுருக்காங்களோ அது மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆத்தரைஸ்டு டீலர் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான மணி டெபாசிட் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பவுண்ட் ஸ்டெர்லிங், யூஎஸ் டாலர், ஜாப்பனீஸ் yen, ஈரோ இந்த மாதிரியான கரன்சி நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் கரன்சியை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலாம். நான் ஒரு இந்தியன் சிட்டிசன், நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு நான் படிக்கிறதுக்கு போகிறேன், அங்கே ஒரு 6 மாதம் இருக்கேன், நான் என்னுடைய சேவிங்ஸை இந்தியன் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரியான இந்த எஃப்சிஎன்ஆர் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாலரை நான் அதே டாலராக இங்கே நான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணாமல் அந்த டாலரு நான் ஒரு $100 $100 நான் இந்தியன் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா நாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லா நாட்டுடைய கரன்சி நாம் டெபாசிட் பண்ண முடியுமா? சில நாட்டுடைய கரன்சி தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி பவுண்ட் ஸ்டெர்லிங்காவோ, யூஎஸ் டாலராவோ, ஜாப்பனீஸ் என்னாவோ, யூரோவாவோ இந்த மாதிரி அமௌண்ட்ஸாக நாம் இந்த மாதிரியான கரன்சியை நாம் இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தராங்களாம். இந்த அக்கௌண்ட்டு நாம் இந்த அமௌண்ட்டு நாம் டெபாசிட் பண்ணுறது மூலமாக, இந்த கரன்சி நாம் டெபாசிட் பண்ணுறது மூலமாக ஆர்பிஐயில் டைம் டு டைம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 2வது அக்கௌண்ட்டாக நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், அதாவது என்ஆர்இ அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் முன்னாடி பார்த்தேன் இல்லையா டேர்ம் டெபாசிட் அப்படிங்கிறது, இதில் டேர்ம் டெபாசிட்டாக இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ரெக்கரிங் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவும் நாம் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கரன்சியாக இருந்தாலும், அதோ எனி பர்மிட்டட் கரன்சி, எந்த கரன்சியாகவும் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிறது ஒன்லி ஃபாரின் கரன்சி மட்டும்தான். கீழே இருக்கிறது ஃபாரின் கரன்சியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் ருபீஸாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம $100 அங்கே சம்பாதிக்கிறோம், அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த $100 இந்தியன் கரன்சியாக நாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நாம் இதில் சேவிங்ஸ் பண்ண வைக்கலாம். இல்லை அந்த $100 நாம் அப்படியே இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் மேலே இருக்கிறது ஒன்லி டேர்ம் டெபாசிட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வித் ஆத்தரைஸ்டு டீலர் அண்டு வித் பேங்க் ஆத்தரைஸ்ட் பை ஆர்பிஐ. ஸோ இதன் மூலமாக நாம் இதில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்னென்னா மேலே இருக்கிற 2 அக்கௌண்ட்டுமே நாம் புதுசாக ஓப்பன் பண்ணுறக்கூடிய அக்கௌண்ட்டுகள். ஸோ இப்போ நான் ஃபாரினுக்கு போகிறேன், அங்கே நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், அந்த அமௌண்ட்டை நான் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா நாம் இந்த 2 அக்கௌண்ட்டு பயன்படுத்திக்கலாம். மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, நான் அந்த அக்கௌண்ட்டையே மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ஆர்ஓன்னா என்ன? நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட். நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட், அதாவது என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் மூலமாக என்ன அப்படின்னா, நான் ரெசிடெண்ட்டாக இருக்கேன், இந்தியாவில் தங்கியிருக்கேன், நான் வெளிநாடுக்கு போகிறேன், அங்கே நான் போகும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஆனது பிறகு நான் என்ஆர்ஐயாக மாறிடுவேன் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஆனது என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எஸ்பிஐயில் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேங்க,
அதில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நான் ஃபாரினுக்கு போனதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அந்த அக்கௌண்ட்டையே நான் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமாக எனக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய நம்பர் மாறாது, அதன் பிறகு ஐஎஃப்எஸ்சி கோடு மாறாது. ஸோ என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் ஸோ அந்த அக்கௌண்ட்டுடைய அந்த மோடு வந்து மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான அக்கௌண்ட் அப்படின்னா இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாகவும் நம்ம வச்சுக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம், ரெக்கரிங் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவும் நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நாம ஒரு என்ஆர்ஐ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம், என்ன மாதிரியான சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரெகுலேஷன்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 2000 கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து 3 விதமாக நாம் அக்கௌண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம், அதில் ஃபாரின் கரன்சி மட்டும்தான் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். ரெண்டாவது வந்து நாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாவோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டாவோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டாவோ நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதில் என்ன மாதிரியான கரன்சி நாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதானது ஒரு ரெசிடென்ட் வந்து என்ஆர்ஐயாக வந்து சேஞ்ச் ஆகும்போது அவருக்கு இந்தியாவில் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ அதை அவங்க என்ஆர்ஓ பேங்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது, அதே போல் ஐஎஃப்எஸ்சி நம்பரும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய என்ஆர்ஐஸ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் நான் ரெசிடென்ட் இந்தியன் டெபாசிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.